வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த கேஸை நடத்துறதுக்கு பணம் வேணும்னு கேட்டு அவங்க அம்மா சரளா அவங்கள கேட்டு தொல்லை பண்ணுறாரு. அவங்க சொல்கிறாங்க, நான் என் நகையை கொடுக்க மாட்டேன், உங்கள் நகையை கொடு அப்படின்னு கேட்குறாரு. இந்த நகையை நான் அடமானம் வச்சு இந்த கேஸை நடத்தி ஜெயிக்கணும் அப்படின்னு. அந்த அம்மா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பெத்த தாய், பாலூட்டி வளர்த்த தாய், 10 மாதம் சுமந்த தாயை கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிவிட்டு அவங்க வச்சுருந்த 19 ஒரு நகையை தூக்கிட்டு ஓடிடுறான். இவங்க அப்பா சேகர் அவர் தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு பேரில் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்புறம் இவனை தேடுறாங்க. இவனை தேடி பார்த்தா இவன் ஆள் கிடையாது. அப்புறம் இவனோட செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் வச்சு பார்த்தா பாம்பே காட்டுது. அப்புறம் பாம்பேக்கு போனால் ஏர்போர்ட்டில் பக்கத்தில் இவன் இருக்கிறான். வேறு எங்கேயோ அங்கேருந்து தப்பிச்சு போகுதுக்கு. இந்த நகையெல்லாம் விற்றுட்டான். சில நகைகளை விற்றுருக்கான், சில நகையை அடம்பு வச்சுருக்கான். அந்த வச்சுட்டு போகிற சமயத்தில் நம்ம போலீஸுங்கேருந்து ஏர்போர்ட்டை விட்டு இறங்கிடுறது. எனக்கு என்னமோ சொல்லுவாங்களே, தேடி போனவன் அங்கே நேரடியாக மாட்டின மாதிரி இவங்களை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே நம்ம போலீஸ் தெரிஞ்சோன்னா ஓட ஆரம்பிச்சிடறான். போலீஸ் சேஸ் பண்ணுறாங்க. பாம்பேயில் பார்த்தா சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்குது. பப்ளிக்லாம் நினைக்கிறாங்க ஏதோ சினிமா ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு. அந்த வீடியோ வெளியானு. ஆமாம், அந்த வீடியோலாம் வெளியே வந்து ரொம்ப பிரபலமையாக இருந்தது. அப்புறம் அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கொண்டு வந்து அந்த கேஸ்லையும் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அந்த வழக்கில் அவனுக்கு யார் முதல் சாட்சி அப்படின்னா அவங்க அப்பா தான். அவங்க அப்பா பையனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாரா? அன்னைக்கு வந்து ஒய்ஃபை கொண்டுட்டாங்கன்னு கொடுத்தாரு, நகையை தூக்கிட்டு போயிட்டான்னு கொடுத்தாரு. மர்டர் ஃபார் கெயின் அது. ஆனால் புகார் கொடுத்த அவரே பிறகு சாட்சியாக மாறிடுறாரு. போலீஸ் எழுதி தர சொன்னாங்கன்னா எழுதி கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. என்ன, அவர் மனைவியை கொண்டுட்டாங்க, அவர் நகையை தூக்கிட்டு போறதெல்லாம் பொய்யா? அந்த அம்மாவை இப்போ இவர் தான் கொண்டாரா இல்லை வேற யாராவது கொண்டுட்டாங்களா? இவர் தானே எழுதி கொடுத்தாரு, இவர் தானே கையெழுத்து போட்டாரு. இப்ப தஷ்வந்த் கூட இவரும் குற்றத்தில் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான கோணங்களும் பேசப்படுது. ஆமா, அப்படிதான் நம்ம நினைக்கணும். ஆனால் அது உண்மையிலேயே விசாரணை அதிகாரி தான் தெரியும். ஆனால் அவரே புகார் கொடுத்துட்டு அவரே வந்து பிறகு சாட்சியா மாறுறாரு. ஏன்னா தான் பையன் அதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. ஆக அந்த வழக்கு அதனால விடுதலை ஆயிடுது.